ஹாய் கண்ணா. யாராது? ஏன் மாமா பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பொண்ணுதான் மாமா. கண்ணா, உன்னை பத்தி இது வரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு ஒண்ணுன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாமே? என்கிட்ட தானே சொன்னாங்க. நான் தானே ஏற்பாடு பண்ணணும். நீதியா உன்னை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்திருக்க. யாருமா நீ? எதுக்குடா மாமா உள்ள மாமா வயிற்றுல? எல்லா வீட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில எங்க பங்களால வேலைக்கு சேர்த்துருவாரு. இன்னைக்கு நைட் இங்க வரமாமா? தைரியமா கொஞ்சம் செமி. ஏண்டா செமிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செமியா கொண்டாந்து விட்டு போறேன். வா, தைரியமா உள்ள வா. ஆமா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப மோசம். அந்த வீட்டுக்கு யாராரும் ஆம்பளைங்களா வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னையும் தப்பு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அப்படியெல்லாம் வாழறதை விட எங்கேயாவது விழுந்து செத்து போயிடலாம். அம்மா, உன் பேர் என்ன? செல்லக்கிளி. செல்லக்கிளி. இந்த கிளி, காக்கா, குருவி இந்த பேர்லாம் வேண்டாம். இன்னில இருந்து உன் பேரு செல்லம். அம்மா, உன் சொந்த ஊர் எது? சிலுக்குவார்பட்டி. சிலுக்கு? என் வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னில இருந்து உன் ஊரு மானாமதுரை. அம்மா, உங்க அப்பா யாரு? அப்பா இல்லன்னு தான் சொன்னேன்னு. உனக்கு அப்பா இருக்காரு, ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள். நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும். புரிஞ்சுதா? உன் பேர் என்ன? பேரு செல்லம்னு சொல்லேம்மா. பேரை சொல்ல இவ்வளவு வெக்கமா? எந்த ஊரு? ஊரு வந்து மானாமதுரைன்னு சொன்னியே. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து ரிட்டையர்டு கான்ஸ்டபிளுடைய பொண்ணு அப்படின்னு தைரியமா சொல்லுமா. அது ரிட்டையர்ட்னு சொல்றது கௌரவ குறைச்சல்னு ஃபீல் பண்றா போல இருக்கு. எல்லா கேள்விக்கு நீதான் பதிலோ? கிராமத்து பொண்ணு இல்ல, அதனாலதான் கூச்சப்படுதுங்க. உங்க வேலை எனக்கு வேண்டாம். உங்க வேலை எனக்கு வேண்டாம். மாமா போலாம். அவ கிராமத்து பொண்ணு. அவளை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவா? சமய கட்டுனா கரெக்டா பதில் சொல்லுவா. எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால வேலை கொடுக்க மாட்டீங்களே. You are absolutely correct. நீ மட்டும் என்ன கொப்ப ரெக்கமெண்ட் பண்ணாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. இன்னசென்ஸ் எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க. ஆனா இந்த கோழ பசங்க இருக்காங்களே, அவங்க தான் டேஞ்சரஸ். கூட்டிட்டு போ. தள்ளிக்க. என்ன மாமா, பார்த்து பல நாள் ஆச்சு. எங்க இந்த பக்கம்? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? பொண்ணு அதான். பொண்ணு யாரு? வேலைக்கு வந்திருக்கிறா. வேலைக்கு சேர்த்த? ஆமாப்பா. ஏமா ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்க்கறதா இருந்தா அது கொலை கோத்திரத்துல விசாரிக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்க வேலை பார்த்து ஏன் வேலையை விட்டு நிறுத்தாங்க எல்லாம் கேட்கணுமா? சரி வாமா, வேலை வேண்டாம். ஆமா, அப்பா கேட்டாங்கல்ல. பின்ன அப்பா கேட்டானா நான் கேட்டானே? நீ போ. போமா. உன் பேர் என்னன்னு சொன்ன? செல்லம். இந்த பாரு செல்லம், நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒழுங்கா செய்யணும். காலையில எழுந்த உடனே வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். அந்த பாத்ரூம்ல அது இழுத்தா தண்ணி வருதுங்களே, அதுக்குள்ள இந்த பாட்டில் இருந்துச்சு. ஏன் பாத்ரூம் கூட போனேன்?
கழுவ போனேன். கழுவத்தானே போறேன், அதுக்குள்ள ஏன் கைவிட்ட? சத்தம் போடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன வேலையில இருந்து நிறுத்திடாதீங்க. நான் உன்னை வேலையை விட்டு நிறுத்த மாட்டேன். பாரு, நீ பாத்ரூம் போறதாவோ இத பார்த்ததாவோ யாருக்கும் சொல்லிக்கூடாது. குட் கட். போ போ. ஏய் செலகலி, அப்பா ரூம் தான் கிளீன் பண்ணா, நாங்களா மனுஷனா தெரியலையா? யார் ரூம் கிளீன் பண்ணு போங்க. இந்த ரூம்ல எங்கயாவது பாட்டில் கீட்டில் வச்சிருக்கீங்களா? இருந்தா சொல்லிடுங்க, நான் அதை எடுக்கவே மாட்டேன். பாட்டிலா? என்ன குழப்பற? என்ன இப்பதான் பெரிய ரூம்ல ஒரு பாட்டில். ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன்பா. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்பாவா? அவர் அப்படி சொன்னார்னா நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். இல்லன்னா வேலை போயிடும் தெரியுமில்ல? ஐயோ, அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லு. பாட்டில் அப்பா ரூம்ல எங்க 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 பார்த்த? பாத்ரூம்ல ஒரு பொட்டி மாதிரி தண்ணிலாம் வருதுல்ல. ஓஹோ, அதானா சமாச்சாரம். இதுக்கு ஏ செல்லம், நீங்க என்ன பண்ற? அம்மா, நம்ம வீட்டு சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. என்னடா சொல்ற? திருவாளர் ராஜசேகர் அவர்களுடைய இரவு 9:30 மணி வரை உள்ள ப்ரோகிராம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 9:40க்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன ப்ரோகிராம் அது? தனா, தனா, தனா. நான் இங்கதான் இருக்கேன். ஓ, இங்கதான் இருக்கியா? சர்பத் வேணா நானே வாங்கி சாப்பிட மாட்டேன். சர்பத்தா? என்ன சொல்றீங்க? விளையாடுறியா? எங்க இந்த வேலைக்காரி ராஸ்கல், முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியேறு. நீங்க தானே சொன்னீங்க அவ நல்ல பொண்ணு, இன்னசென்ட் பீப்புள்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிருக்கேன். உன்கிட்ட எப்படி சொன்னா? ஏங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் ஒரு ஆள் தேவையா? நீங்க யாரு? உங்க கௌரவம் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இந்தாங்க சாவி. இனிமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீரோல இருந்து தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது.